வெல்கம் டு ஸ்ரீஸ் மேத் அண்ட் கிராஃப்டி கார்னர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன லான்ச் பண்ணியிருக்கோம்னா இந்த பிரேஸ்லெட் கிட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த 5 கலர்ஸ் ஆஃப் பீட்ஸ், தென் இந்த எலாஸ்டிக், இந்த சார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரிங்கோட நாங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் இதுக்காக எந்த ப்ளையரோ கட்டரோ எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் எலாஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணால் போதுமானது. ஸோ அதை எப்படி மேக் பண்ணுறது, அந்த நாட் எப்படி போடுறது, அதில் ஒரே ஒரு ஒர்க் தான் நீங்கள் பண்ணணும். நாட் எப்படி போடுறதுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எலாஸ்டிக் த்ரெட்டில் வந்து நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து யூஸ்வலாக ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னென்னா 21 பீட்ஸ் தான் வந்து அதோட ஸ்டாண்டர்ட் சைஸு. நீங்கள் அதுக்கும் இல்லை எக்ஸாக்டாக வேணும்னா உங்கள் ஹேண்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பீட்ஸை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் 21 பீட்ஸ் தான் போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ கோர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் அந்த எலாஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணால் போதும். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் பீட்ஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வேணும்னா ட்ராப்பிங்ஸ் வேணும் அப்படின்னா, ட்ராப்பிங்ஸ் வந்து இந்த கிட்டில் வராது, அது வேறு ஒரு கிட்டில் தான் வரும். ஸோ அதுக்கான ரேட் வந்து ரிவைஸ் ஆகும். ஸோ ட்ராப்பிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் அதில் போடுறேன். ஸோ ட்ராப்பிங்ஸ் வந்து இதே மாதிரி செயினில் இந்த பீட்ஸை இதுக்கு மேட்சிங்காகவே அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 பீட்ஸ் இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதையும் வந்து எலாஸ்டிக்கில் ஜஸ்ட் நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த பிரேஸ்லெட் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸி டு மேக், யார் வேணாலும் இதை பண்ணலாம். ஸோ இதில் நாட் போடுறது வந்து இப்படி யூஸ்வலாக நம்ம போடுற ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து இதை வந்து ரோல் பண்ணி டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், இப்படி ஜஸ்ட் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும், அது வந்து லூஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஸோ இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த நாட் போடுறதுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால சரியாக தெரியாது. ஸோ இப்போ பிரேஸ்லெட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு நாட் இப்படி நம்ம போட்டுருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 2 டைம்ஸ் ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இட் இஸ் ஈஸி, நல்லா டைட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாட் வந்து நல்லா டைட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த எலாஸ்டிக் த்ரெட்லேயும் போட்டுருங்க. இந்த பிரேஸ்லெட் கிட் வேணுன்றவங்க அதுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.